மத்திய அரசை கட்டுப்படுத்து. மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்து. வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. ஒன்றிய அரசை கண்டித்து கோவையில் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர் ஆர்ப்பாட்டம். வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்த ஒன்றிய அரசை கண்டித்து கோவையில் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ அசோசியேஷன் தலைவர் தி. மணி தலைமை தாங்கினார். இது சம்பந்தமாக எம்எஸ்எம்இ தொழில்முனைவோர் நிர்வாகிகள் பேசிய போது, மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தாழ்வு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டபடியால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களது தேவைக்கு ஏற்ப உலக சந்தையில் இருக்கும் விலைவாசிகளை உள்ளூர் சந்தைகளில் அமுல்படுத்தும்படியால் இந்தியாவில் சிறு குறுந்தொழில்களுக்கு நாளுக்கு நாள் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் மாநில அரசால் ஏற்றப்பட்ட மின் கட்டண உயர்வும் வீட்டு வரி உயர்வும் எங்கள் கழுத்தை நசுக்கிக் கொண்டுள்ள போது 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தாலே எங்களை போன்ற சிறு மற்றும் குறுந்தொழில் செய்பவர்களுக்கும் வணிகம் செய்பவர்களுக்கும் வயிற்றில் புளியை கரைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூடினாலே ஏதாவது ஒரு 10 பொருட்களுக்கு வரியை உயர்த்தி நாட்டில் செயல்படும் சிறு குறு தொழில்களுக்கே பாதிப்பாக இருக்கிறது. சிறு தொழில் செய்யும் அனைவரும் அரசுக்கு ஜிஎஸ்டி 18% வரி கட்ட வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் வலியுறுத்தினர். சிஐடியு மாவட்ட செயலாளர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி, கோயம்புத்தூர் கம்ப்ரசர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தலைவர் எம். ரவீந்திரன், கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ அசோசியேஷன் செயலாளர் கே. பாண்டியன் ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி இக்கூட்டத்தில் பேசினர். முடிவில் செயற்குழு உறுப்பினர் நாராயணசாமி நன்றி கூறினார்.